என் உயிரினும் மேலான என் சொந்தங்களே, பாட்டாளி சொந்தங்களே, எல்லாரும் ஜோரா ஒரு கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு. எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு. நமக்காக அம்பட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. நான் பொறுப்பு கொடுத்த பிள்ளைகள் தான் என்னை இப்பொழுது தூற்றுகிறார்கள். ஓவரா பேசாதீங்க. என்ன பெரிய வேலை வாங்கி கொடுத்துட்டீங்க நீங்க? அதுவும் மிக கேவலமாக என்னையும் நம்ம கௌரவ தலைவரையும் கெட்ட கெட்ட வார்த்தையில காதெல்லாம் கருகிற மாதிரி திட்டுறாங்கடா. தூக்கம் வர்றதில்ல. ஏன் ராவா குடிச்சியா? இந்த கனவுல எங்க அம்மா என்னுடைய தாய் வந்தாங்க. தாய் வந்து ஏம்பாளர்ன்னு கேட்டேன். வளர்த்த கடா நெஞ்சில பாயுதுன்னு கேள்விப்பட்டிருப்ப. ஆனா நான் வளர்த்த கடாலாம் வாஞ்சிட்டானுங்க. என்ன கேவி கேவி அழுகுறான்? தகப்பா, இப்ப நான் என்னடா சொல்லிட்டேன், நீனு கேள்வி படிக்கிற? என்ன மார்லையும் பின்னாலையும் முதுகுலையும் கண்ட இடத்துல ஈட்டியால குத்தற மாதிரி குத்தலாம். இவன் அப்படியே உள்ள வந்து என்ன அப்படியே பிடிச்சி கும்புறு குத்த பிடிச்சி அப்படி நறுக்கு நறுக்க 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 நறுக்குன்னு குத்திட்டான் மேடம். அவனுக்கு ஒரு தகப்பன் உலகத்துல தன் பிள்ளைக்கு என்ன செய்வானோ அதை விட அதிகமாக நான் அவனுக்கு செய்திருக்கிறேன். என்ன குறை வைத்தேன்? அவர் ஒரு குறையும் வைக்கவில்லை. இவனா நீ சாராயம் குடிக்கிறதுக்கும் கஞ்சா இழுக்கிறதுக்கும் எத்தனை நடுராத்திரி என்னை அடிச்சு எழுப்பி வேலை வாங்கியிருப்ப. அவன் நான் எப்பொழுது 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 அட சொட்ட தலையா, சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லான. என்ன வியாதி உனக்கு? அழாதீங்க சார், அழாதீங்க. ஒன்று நான் காணாமல் போகணும், இல்லை நான் சாகணும். இப்பவோ அப்பவோ இன்னைக்கோ நாளைக்கோ நீங்க சாக போறது உறுதி. அதுக்குள்ள இந்த கல்லு மண்ணு சிமெண்ட் இதுக்கெல்லாம் பணத்தை கொடுத்தீங்கன்னா நீங்க படுக்கிற அளவுக்கு குழியை மட்டும் விட்டுட்டு பாக்கி எல்லாத்தையும் பூசி மொழிகிடுவேன். பணம் ஒவ்வொரு நாளும் சில்லறை பசங்களை வச்சு என்ன அவமானப்படுத்தலாம். ஆனா அடிச்சாலும் பரவாயில்லையா? போற வர சின்ன பிள்ளைலாம் விட்டு இவனை அடிச்சு பழகிக்கணும் ரசிக்கப்பட்டிருக்கீங்க. நீங்க பழம் இருக்குது என்ன பாடியா இல்ல பள்ளிக்கூடமா? என்னை நேரடியாக தாக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அப்படி கிட்ட பார்த்தா அப்படி கல் எடுப்பான், டக்குன்னு இப்படி வச்சு அடிப்பான். டைல்ஸ் உடஞ்ச டைல்ஸ் எடுப்பான், இப்படி வச்சு அடிப்பான் மேடம். ஆகவே மருத்துவர் அன்புமணி இனி அரசியல் செய்ய முடியாது. பாட்டாளி மக்கள் கட்சி உங்களுக்கு சொந்தமானது அல்ல. பிரச்சனை நமக்கு அந்த ஹோட்டலுக்காரங்கடா. இந்த மஸ்கிட்டோ மதி நடுவுல பூந்து ஆட்டின்னு இருக்கான். டேய் வரபோய் வாயா, வீணாய வழியில குறுக்க வராதடா. இது மாதிரி ஒரு தந்தை எனக்கு கிடைத்திருந்தால் தினமும் எந்திரிச்சு அவர் காலை கழுவி அந்த தண்ணி குடிச்சுட்டு தான் என்னுடைய பயணத்தை துவங்குவேன் என்று முதல்ல அவர் காலை கழுவி 2 ஜக்கு நீ குடுறா. அறிவு கட்டவனே, அவன் காலில் தேன் பாட்டில கழுவி குடிக்கிறதுக்கு. இப்படிப்பட்ட ஒரு தந்தை இந்த உலகத்திலே யாருக்கு கிடைப்பார்? கொஞ்சம் ரொம்ப நெஞ்ச நக்காத. வயிறு ஐயாவுக்கு மட்டும் எரியல, தமிழ்நாட்டிலே பிறந்த ஒரு அப்பாவுக்கும் ஒரு அம்மாவுக்கும் வயிறு எரிகிறது. நீ மாட்டிட்டு செத்தா நாங்க ஏன் பதட்டப்படணும், பரபரப்படையணும்? பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவராக பொறுப்பேற்று மரியாதைக்குரிய சகோதரி ஸ்ரீகாந்தி அவர்கள் சிறப்புரையாற்றுகிறார். உங்கள் அனைவரையும் என்னுடைய வணக்கத்தை சொல்லிக் கொள்கிறேன். நாளைக்கு எல்லாம் ஏத்துக்கு வந்துடா. இனிமே எல்லாம் நான் தான், புரிஞ்சுதா? எந்த மனுஷன் சிங்கமாக கர்ஜித்தாரோ அந்த மனுஷன் கண்ணுல இன்னைக்கு ஒரு வலி தெரிஞ்சது. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. ஐயாவை அசிங்கப்படுத்துறாங்க, அவமானப்படுத்துறாங்க, கேவலமா பேசுறாங்க. அட வக்கீலா இருந்தப்பயாவது கேஸ் கோர்ட்டுன்னு கௌரவமா வாழ்ந்துக்கிட்ட இங்க எப்படியாடா? இதையெல்லாம் பார்த்துட்டு இனியும் நான் சும்மா இருந்தா நான் அவருக்கு பிறந்த ஒரு நல்ல மகளே இல்ல. அக்கா நீயுமா இப்படி இறங்கிட்ட? நீ ஒருத்தியாவது என்ன மாதிரி இருப்பேன்னு நினைச்சறக்கா. ஒரு வாரத்துல கவுந்துட்டியே. இன்னைக்கு ஐயாவை எதிர்க்கிற அந்த கும்பலை பார்த்து நான் ஒண்ணு கேக்குறேன். டேய் நீங்க யாருடா? நான் அவரோட பேரன். நானும் தான்.
இதுல யாரு முத பேர? அது அங்க போய் முடிவு பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்னடா தகுதி இருக்கு? இந்த பார், நான் பொறுமையா இருக்க வரைக்கும் தான் வாய் பேசும். அந்த பொறுமை போச்சு போச்சுன்னா போச்சு போச்சுன்னா போச்சு. அட போயா. இன்னைக்கு கோட்டு சூட்டு போட்டுக்கிட்டு கார்ல வந்து இறங்குங்கிறீங்களே தம்பி அன்புமணி, அந்த கோட்டு சூட்டு யாரு கொடுத்தது? அது அவன் பிச்சை எடுத்த காசுதான். அந்த ராஜ்யசபா சீட்டு இது எல்லாம் உழைச்சி வாங்குனீங்களா? இது எங்க ஐயா உங்களுக்கு போட்ட பிச்சை. எனக்கு அரசியல் 1000 எதிரி இருக்கான், அதுல முதல் எதிரி நீதான். தம்பி அன்புமணி என்ன செஞ்சார்? நாடாளுமன்றத்துக்கு அனுப்புனா அங்க போய் நம்ம மக்களுக்காக பேசுவாருன்னு பார்த்தா தூங்கி விட்டேனாம், அதை பெரிய துக்கமாக பேசுகிறார்கள். ஆனா அன்புமணி தம்பி வெறும் 15% தான் போறாரு. அசிங்கப்படுத்துற, இன்சல்ட் பண்ற. இதுக்கு பேருதான் தலைவரா? இதுக்கு பேருதான் உழைப்பா? இதுக்கு செருப்பாலே அடிச்சிருக்கலாம். மேற்கொண்டு இந்த மூஞ்சில கரியலி பூசுற மாதிரி இருக்கு. அப்பா போதும் பாப்பா. ஐயா பேரை சொல்லி பதவி வாங்கறது, அப்புறம் ஐயாவையே தூக்கி எறியறது. என்னடா கூட இருந்தே குழி பறிக்கிறீங்களா? கூட இருந்து குழி பறியா பின்ன கொய்யாவோட பறிக்க முடியும். கிட போல்டுங்களா. இதுக்கு பேரு அரசியல் இல்ல தம்பி, இதுக்கு பேரு பச்சை துரோகம். அட போயா, நான் ஒரு மொல்ல மாதிரினா நீ ஒரு முடிச்ச வைக்க. நம்ம கட்சி இத்தனை நாளா பிடிச்சிருந்த பீடையெல்லாம் தானா கழிஞ்சு போயிடுச்சு. இனிமே பாருங்க, ஐயாவோட ஆட்டத்தை இனிமேதான் பார்க்க போறீங்க. அவ சாவி கொடுத்து திருகுறா, நீ ஆடுற. யார் கூட கூட்டணி, யாருக்கு சீட்டு, எப்படி ஜெயிக்கணும்னு ஐயாவுக்கு தெரியும். ஒட்டு வேணா உறவு வேணா, பேசாம சொத்த பிரியா. சொத்தா? என்ன சொத்து? என்ன சொத்தா? பொள்ளாச்சியில 80 ஏக்கர் இருக்குல்ல, அதுல 40 ஏக்கர் நீங்க வச்சுக்க, 40 ஏக்கர் என் கையில கொடுங்க, போய்கிட்டே இருக்கேன். துரோகத்தை வீழ்த்துவோம், ஐயாவின் கரத்தை வலுப்படுத்துவோம். 2026 கோட்டையை பிடிப்போம். ஆரம்பியா சீக்கிரம். ஆரம்பிக்க தெரியாம தான் அலமுதிக்கு அறிவிட்டவனே. அமைதி 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 அமைதி, எல்லாம் சாந்தமா இருங்க, ஆரம்பிச்சிருவோம். ஐயாவுக்கு உரிமையான ஐயா இல்ல இல்ல, அது நான் பேசுகிறேன், நீங்க சொல்ல. ஐயாவுக்கு உரிமையான ஐயா வளர்த்தெடுத்த பாமக என்ற மாபெரும் இயக்கத்தை 2ஆக்கி களவாடிக்கிட்டு போன நீங்க யாரோட உரிமையை மீட்க போறீங்க? மகாசனங்களே, இதெல்லாம் எதுக்காக செய்யறேன்னா எல்லாம் ஒரு சான் வயிற்றுக்காகத்தான். ஆவுன்னா எங்க கௌரவ தலைவரையும் எங்க சேலத்து சிங்கமான மாநில துணை செயலாளரையும். அவ்வளோ பெரிய காமெடி இல்ல இது. திமுக கைகூலி, திமுக அடிமைன்னு மேடைக்கு மேடை முழங்குறாங்க. இதை சொல்றவங்க யாருன்னு பார்த்தா அத்தனையும் RSS அடிமைகள். சாம்பார் ஆப் எனக்கு. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா அப்படியா. படைக்கலடி படைக்கல. மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.